சார் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? தனுசு ராசிக்கு இந்த வருஷம் பிறக்கிற போதே ராசிநாதனாக இருக்கக்கூடிய வியாழ பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ம். அப்போ எந்த ஒரு கிரகமுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் எங்காவது இருந்து கொண்டு தன் வீட்டை பார்த்து கொண்டிருக்குமானால் அந்த கிரகம் அந்த காலகட்டத்தில் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த கிரகத்தின் மூலமாக என்ன கிடைக்கணுமோ அதை கொடுத்தோம். அப்போ இந்த கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராசிநாதனும் அவர் தான், 4ஆம் பாவாதிபதியும் அவர் தான். அப்ப 4ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற அமைப்பு. இன்னொன்று வீடு மனை வாசல் அடிப்படை யோகங்களை கொடுத்துரும். வாகன பிராப்தங்கள் ஏற்படும். நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மருந்து விடுதலையை கொடுக்கும். இப்படிப்பட்ட சுகத்துவமான ஒரு தன்மைகள் எல்லாம் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷ பலத்தோட தான் வரும். சரி சார், அந்த குரு பகவான் ஜூன்ல அடுத்த வீட்டுக்கு போயிடுவாரு, அப்ப என்ன ஆகும், திரும்ப இதெல்லாம் ஒட்டிக்குமா அப்படின்னு கேட்டா, அந்த ஜூன்ல அவர் கடகத்துக்கு போகிற போது ராசிநாதனே உச்சக்கில் வருகிறாரே. உங்க அப்பா உங்களுக்கு சிஎம்க்கு தெரிஞ்சவராக இருந்தா உங்களுக்கு என்ன, எந்த போலீஸ்காரங்களை என்ன பண்ண போறா? இப்படிப்பட்ட ஒரு தாத்பரிய அடிப்படையை பார்க்கிற போது இந்த ராசிநாதனே உச்சபலர் பெற்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே குரு பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய, ஏன்னா தனுசுவுக்கும் மீனத்துக்கும் குருதான். அப்ப இந்த மீனத்தை பார்ப்பேன். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ரொம்ப பொருளாதார அபிவிருத்திகள் ரொம்ப சூப்பரா இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். அதே போல இந்த ராசிநாதன இந்த குரு பகவான் அங்கிருந்து விட்டு ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது கண்டிப்பாக பொருளாதார அபிவிருத்தி, வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சுப செய்திகள், சுபகாரியங்கள் இப்படி எல்லாம் பிரமாதமாக வரும். இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா பேசுனா சண்டை வந்துடும். ஆமா. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட இப்ப குணமாற்றங்கள், அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொற்களின் மாற்றம், இனிமை பிறக்கும். சில வீட்டுல மனைவி கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, ஐயோ இவர் என்ன சொல்லுவாரு இப்படி. இவங்கெல்லாம் கூட இப்போ புத்தி மாறிக்கலாம். அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால குடும்ப பொருளாதார வளர்ச்சி. இப்போ எங்கேயோ ஒரு பணத்தை கொடுத்துருப்போம், அது வராம ரொம்ப காலமா கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. இந்த பணத்தை வச்சு தொழில் பண்றாங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த குருபெயர்ச்சி அல்லது 2026 என்பது தனுசூல பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண பொருளாதார மாற்றங்களுக்கு வழிவிடும். இதுக்கு மத்தியில 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தா 4ஆம் இடத்தை ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவர் முதல் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இவர்களுக்கு இருந்திருக்கக்கூடிய ருணம், ரோகம், சத்துரு குறைச்சிடும். எதிரிகள் இல்லை, நோய்கள் இல்லை, கடன்கள் இல்லை. அப்ப வாங்கின கடனை திருப்பி கட்டிடலாம். பஞ்சாயத்தில் போன இடத்துல நட்பாயிடுவாங்க. கோர்ட்டு வழக்குன்னு போனவங்க சமாதானமா பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் அந்த இடத்துல சேர்ந்துடும். இன்னும் சொல்ல போனா ஒரு ஆண்மகனுக்கு பெண்மகளுக்கு உழைக்கணுங்கிற எண்ணங்களே அங்க உருவாகும். சொந்த தொழில் பண்றதுக்கு 6ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், அது அப்பதான் மிச்சம் விழும். அந்த இடத்துல குரு சனி பார்க்கறதுனால மிச்சம் நிறைய விழ ஆரம்பிச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அங்கிருந்து ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு துன்பம் என்னன்னு கேட்டா, ரொம்ப ஒரு எதேச்சையா எந்த இடத்துலயும் நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஒரு முதலாளியாக இருக்கிறீங்கன்னா தொழிலாளி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஆளும் தான், அடிமை இல்லை. இந்த மனப்பூர்வமான எண்ணங்கள், இதை இப்படி சொல்றதை விட மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு விதமான எண்ணங்கள்ல போய் சிக்க கூடாது, ஆணவம் கூடாது. 10ஆம் இடம் என்பது கர்மான்றான். அப்ப அந்த கர்மஸ்தானத்தை சரி பார்க்கறதுனால தொழில் புதிய இடங்களுக்கு செல்றது, இடமாற்றங்கள் போகிறது, இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். இதே சனீஸ்வர பகவான் அவருடைய 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். முழங்காலுக்கு கீழே பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா தனுசு என்பதே தொடையில முழங்காலுன்றான். அப்ப அவரோட பார்வை, அப்ப இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா மேனேஜ் பண்ண டாக்டர் பார்க்கறது, இந்த மாதிரியான சில சூழல்கள் எல்லாம் ஏற்படும். ஆனாலும் குரு பகவான் வலுத்திருக்கிறதுனால இதற்கு சரியான மருத்துவரோ, சரியான உதவிகளோ, சரியான ஒரு இதெல்லாம் கிடைச்சி நிவர்த்திகளும் உண்டு, பயப்பட தேவையில்லை. இதுல ராகுவை பொறுத்தளவு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிறார். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தனுசுல பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரமாணத்தை கொடுத்து போகிறார். அது குப்பத்துல கும்பராகு குடம் கொண்டு கொட்டுவான்னு பேரு. அப்ப நீண்ட நாட்களாக பிள்ளை செல்வம் இல்லாது தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு குருவும் இந்த ராகுவும் பலம் பெறுகிறதுனால உதரபாகிய சந்தான விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் கூட அதை சொல்லி வைக்கிற, இந்த வருஷம் பிறக்கிற போது அந்த ராகு இருந்த வீட்டுக்கு 10ல மாந்தி இருக்கிறார். இந்த ரெட்டை பிள்ளைகள் பிறக்கின்ற குடும்பங்கள்ல சில பேர் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இடங்கள்ல சில பேர்களுக்கு இரட்டை பிள்ளை பிறக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட விட்டு அவங்க அடிப்படை ஜாதகத்துல இருந்தால் நடத்துறோம். கேது ஜாதகத்துல 9ல உட்காட்டுக்கிற பெற்ற தாயின் தந்தையின்
பாட்டி, இந்த பெண்கள் இப்படிப்பட்டவங்களுடைய வயதானவர்களின் உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். ஏதாவது கையெழுத்து போட்டா படிக்காம போட்டுறக்கூடாது. கோயில் உலங்களுக்கு செல்லுகிற போது பொறுமையா போயிட்டு பொறுமையா திருப்பி வரணும். தெய்வ அருளை எப்படியெல்லாம் கிரகிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத கண்ணோட்டத்துல இது பக்தி மார்க்கமா போகணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, தனுசுல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஒண்ணும் பயப்பட வேண்டியது. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும். சிறப்பாக கொண்டு போயிடலாம் அந்த வருஷம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நெறைய பேருக்கு குழந்தை இல்லாம ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் தான் இந்த வருஷம்.